இப்போ வந்து நீங்க வேர்ல்ட் சாம்பியன் ஆன பிறகு உலகமே கொண்டாடுது அல்லது தமிழ்நாடு கொண்டாடுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய வெளிச்சம் இருந்திருக்காதுல்ல. அன்னைக்கு வந்து அம்மாவுக்கோ, அப்பாவுக்கோ உங்க வாழ்க்கை இப்போ படிக்கிறது இல்லைன்னா வேலைக்கு போகணும். இப்போ நீங்க சொல்ற ஒரு பொருளாதார சூழல்லேருந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வரணுங்கிற அந்த இடத்துக்கான ப்ரெஷர் உங்களுக்கு இருந்ததா? இல்ல நீங்க உனக்கு என்ன பிடிக்குதோ அதை பண்ணு அப்படின்ற அந்த ஸ்பேஸ் குடுத்துருந்தாங்களா? ப்ரெஷர் எதுவுமே கொடுத்துக்கல. நான் எங்கள் சுவர் இருக்குது, வீட்டு சுவர்லேயும் இருக்கட்டும், என்னோட கண்ணாடியில் இருக்கட்டும், எல்லாத்தையும் ஐ எம் ஏ வேர்ல்ட் சாம்பியன் ஒன் டே அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருப்பேன். எப்போ எழுதுனீங்க அது? அது நான் சின்ன வயசுலேருந்தே எனக்கு வேர்ல்ட் சாம்பியன் ஆகணும் ஆசைன்றதால நான் எங்கள் சுவரில், கண்ணாடியில், நோட்ஸில் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு அதுதான் எழுதி வச்சுருப்பேன். ஓ கிரேட். ஓகே ஓகே. அதை பார்த்து யாராவது உங்களை வந்து கிண்டல் பண்ணியிருக்காங்களா? இது வந்து ரொம்ப அதிகமாக ஆசைப்படுற அப்படிலாம் ஏதாவது சொல்லியிருக்காங்களா? அது எப்படி? நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் எனக்கு அந்த மெயின் டே நான் ஏன்னா எதுவுமே எடுத்து நோட் புக்கில் அஃப்கோர்ஸ் வீட்டில் இருக்கவங்க நம்மளை கொண்டாடுவாங்க. நீங்கள் எழுதி வச்சிருக்கும்போது அப்பாக்கோ அம்மாக்கோ ஓகே நீங்கள் எவ்வளோ ஃபோக்கஸ்டாக இருக்கீங்க, உங்களோட ஆர்வம் என்னன்னு தெரிஞ்சிருக்கும். ஸ்கூல்ஸ்லேயோ இல்லை வேறு இடங்களையோ நண்பர்கள் மத்தியிலையோ மேபி நோட் இதெல்லாம் பார்க்கும்போது பாசிட்டிவாக நிறைய பேர் கொண்டாடி இருப்பாங்க, நெகட்டிவ் கூட வந்திருக்கலாம். அதுக்காக கேட்டேன் எப்படி அது வந்து. இல்லை, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் தெரியும் நான் கேரமில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கேன்.